ஒவ்வொரு வீடும் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறது இல்லை, அந்த வீடு தான் வந்து நம்மளை தேர்ந்தெடுக்குது. சார் எனக்கு வருமானமே இல்லை, கடன் ரொம்ப வந்து எனக்கு வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக சமையல் அறையும் டைனிங் ஹாலும் வந்து கண்டிப்பாக சரி இருக்காது. ஏதாவது வந்து பிரச்சனை இருக்கும், குறை இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து அமைப்புகளை வந்து இந்த வாஸ்துல மிகவும் இன்னும் முக்கியமாக வந்து இந்த ஆண்களுக்கு உண்டான பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும்போது வடகிழக்கில் வந்து கண்டிப்பாக இந்த கார் பார்க்கிங் விடுறது, கட்டாய் இருக்கிறது, இது மாதிரி இதெல்லாம் வந்து ஆண் தன்மையை வந்து அந்த வீடு வந்து இழந்துருது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு உடம்புக்கு வந்து எப்படி தலை வந்து ரொம்ப பிரதானமாக இருக்குதோ அது மாதிரி ஒரு வீட்டுக்கு இப்போ இந்த தென்மேற்கு மூலை தான் வந்து நம்ம எல்லாமே இந்த மாஸ்டர் பெட்ரூம்ன்றதை வந்து நம்ம வந்து நிர்ணயிக்கும். இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து சரியாக இருந்தால் தான் அங்கே வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை வந்து நல்லா இருக்கும். இந்த ஒற்றுமையை வந்து நம்ம வந்து அக்ஷய லக்ன பദ്ധதியில் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் அங்கே ராகு சம்மந்தப்பட்டு கெட்டு போயிருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள அந்த பெட்ரூம் ஒரு நிகழ்வு வந்து நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு கிரகம் வந்து நல்ல நிலைமையில இருக்கும். இப்போ எனக்கு வந்து குரு நல்லா இருக்கு, எனக்கு வந்து செவ்வாய் நல்லா இருக்கு, செவ்வாயோட பர்சன்டேஜ் நல்லா இருக்கு, 80% இருக்கு, 100% இருக்கு அப்படின்னும் போது ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா. ஒரு வீட்டில் வாஸ்து எப்படி இருக்கணும்? ஒரு வீட்டில் வாஸ்து எப்படி இருக்கணுன்றபோது நம்ம தேர்வு செய்யக்கூடிய மனையும் சேர்த்து தான் வந்து பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு மனை வந்து நல்ல சமதள பகுதியாக இருக்கணும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா பகுதியும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அந்த மனையை தேர்வு செய்யணும். இப்போ அந்த மனையில் வந்து என்னென்னலாம் இருக்குது, ஆல்ரெடி வந்து பழைய மனையாக இருக்கும், அதில் வந்து கீழே வந்து சில வந்து வேண்டப்படாத நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும். அது மாதிரி மனையும் வந்து பார்த்து தேர்வு செய்யணும். இதில் வந்து பாம்பு புற்றுகள் இருக்கா, மற்றபடி அதில் வந்து தோஷமுள்ள மனையாக இருக்கா, நீள அகலம் வந்து சரியாக இருக்கா, இதில் வந்து அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்து தான் வந்து அந்த மனையை வந்து தேர்வு செய்யணும். இதில் வந்து வடகிழக்கு மூலையும் தென்மேற்கு மூலையும் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. மனையை தேர்வு செஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து வீடு கட்டணும்னா வாஸ்து முறைப்படி எப்படி வீடு கட்டணும், எந்தெந்த திசைகளை எப்படி பார்க்கணும், அஷ்ட திக்குகளை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது மாதிரி வந்து நிகழ்வுகள் எல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா வடகிழக்கு மூலையில் வந்து கார் பார்க்கிங் வந்து இடம் விடணும்னு சொல்லிட்டு வடகிழக்கு மூலையை வந்து கட் பண்ணி ஒரு போர்ட்டிகோ மாதிரி போட்டு வீடு கட்டிடுறாங்க. இப்போ இது வந்து முற்றிலும் தவறான ஒரு வாஸ்து அமைப்பு. அதே மாதிரி மேற்குலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு அமைப்பு தான் வந்து கட்டுறாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு கார் விடணும், கார் வாங்கிடணும், கார் பார்க்கிங் இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடமேற்கு மூலையும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளமாக செட் பண்ணிடுறாங்க கார் விடுறதுக்காக வேண்டி. ஸோ இதுவும் வந்து ஒரு தவறான வாஸ்து அமைப்பு தான். இது மாதிரி வீட்டில் வந்து எல்லா விதமான அஷ்ட திக்குகளையும் அலசி ஆராய்ஞ்சி ஸோ நம்மளுக்கு எந்த இது சரிப்பட்டு வரும் அப்படின்றது வந்து நம்ம அக்ஷய லக்ன பദ്ധதியில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாஸ்து டீட்டெயிலாக சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட்டு சொல்லும் போதே மனையை பார்க்கணும். அப்போ இடத்துக்கும் வாஸ்து இருக்கா? கண்டிப்பாக இடத்துக்கும் வாஸ்து உண்டு, தனிப்பட்ட மனிதர்களுக்கும் வாஸ்து உண்டு. ஸோ நம்ம தனிப்பட்ட மனிதர்களுக்கு உண்டான ஜாதகத்தையும் அலசி ஆராய்ஞ்சி ஸோ அந்த இடம் வந்து அவருக்கு வந்து செட் ஆகுமா, சரியாக வருமானதையும் பார்த்து தான் வந்து நம்ம வந்து அந்த மனையை வந்து தேர்வு செய்யணும். இது வந்து நம்ம அக்ஷய லக்ன பദ്ധதியில் வந்து சார் வந்து மூர்த்தி சார் வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காரு. எந்தெந்த பாவகங்கள் கெட்டு போனால் எப்படி அந்த வீடு அமையும், எப்படி வந்து மனை அமையும். எப்பயுமே நம்ம எல்லாரும் பொதுவான ஒரு கருத்து இருக்குது, ஒரு மனையோ ஒரு வீடோ வந்து நம்ம வந்து அதை தேர்வு செய்யறதில்லை, அந்த மனையோ அந்த வீடு தான் வந்து நம்மளை தேர்வு செய்யுதுன்னு ஒரு கருத்து இருக்குது. இது வந்து வெறும் வாஸ்துவாக மட்டும் பார்க்காம நம்மளுடைய ஜாதகத்தையும் அதோட இணைத்து நம்மளுக்கு அது வந்து பலன் தருமா தராதான்னு தேர்வு செய்கிறது தான் சரியான முறை. இப்போ நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க மனைக்கும் பார்க்கணும் மனுஷனுக்கும் பார்க்கணுன்ட்டு. இப்போது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வாடகை வீட்டில் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது, எதுவுமே இருக்குது. அவங்களே ஒரு கடன் வாங்கி ஒரு சொந்த வீடு வாங்கிட்டு போன அப்புறம் பார்த்தா ஒன்று நோய்வாரி பிரச்சனை வரும், மேலும் மேலும் கடன் ஆகும், அவங்க வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது. அப்போது இப்போ புதுசாக கட்டுறோன்னா நம்ம வாஸ்து பார்த்துக்கலாம். அதே கட்டின வீட்டுக்கு வாஸ்து எப்படி பார்க்குறது, அது எப்படி சரி பண்ணலாம் அந்த ப்ராப்ளத்தை? கட்டின வீட்டுக்கு வாஸ்து வந்து கண்டிப்பாக பார்க்கலாம், பார்க்க முடியாதுன்னு இல்லை. பட் ஒரு லிமிடேஷன் மேலே இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய செவரே வந்து இன்னொருத்தருக்கு வந்து பொது செவராக வந்து மாறிடும்.
ஸோ அது மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து வாஸ்து வந்து பெரிய லெவலில் வந்து மாற்றம் வந்து செய்ய முடியாது. அதுதான் நம்ம வந்து முன்னாடியே சொன்னோம். நம்ம ஒவ்வொரு வீடும் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறது இல்லை, அந்த வீடு தான் வந்து நம்மளை தேர்ந்தெடுக்குதுன்னு சொன்னோம். இப்போ அது மாதிரி இடங்களில் ஜாதகருடைய ஜாதகமும் பார்த்து அந்த வீட்டுக்கு என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்றத பார்த்து நம்ம வந்து அதுக்கு தீர்வு சொல்லலாம். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு வருமானமே இல்லை, கடன் ரொம்ப வந்து எனக்கு வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக சமையல் அறையும் டைனிங் ஹாலும் வந்து கண்டிப்பாக சரி இருக்காது, ஏதாவது வந்து பிரச்சனை இருக்கும், குறை இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து அமைப்புகளை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க டைனிங் ஹாலும் கிச்சனும் சரியில்லைனா கடன் இருக்குன்ட்டு. இப்போ டைனிங் ஹாலும் சரியாக இருக்குது, கிச்சனும் சரியாக இருக்குது, ஆனால் கடன் இருந்துகிட்டே இருக்குல்லையே. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுத்தமாக வச்சுருப்பாங்க, ஆனால் கடன் தெரியும். அதுக்கு என்ன? இந்த லாங் டேர்ம் கடன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடமேற்கு மூலை வந்து பள்ளமாக வச்சுருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு ரீசனில் வந்து அந்த இடத்துல செப்டி டேங்க் வச்சுருந்துருப்பாங்க, வீட்டுக்குள்ளாரே செப்டி டேங்க் வச்சுருந்துருப்பாங்க, இல்லை வடமேற்கு மூலையில் வந்து கார் விடணும் அப்படின்றதுக்காக மற்ற இடம்லாம் வந்து உயர்த்தி வீட்டை கட்டிட்டு வடமேற்கு மூலையில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நீண்ட கால கடன், பேங்க் லோன், இது மாதிரி சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், அழுத்தம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஐயா இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ வடகிழக்கில் இது இப்போ நம்ம வீட்டில் வாஸ்து எல்லாமே சரியாக இருக்குது, திடீர்னு பார்த்தா ரோடு ஏற்றுறேன்னு சொல்லி நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற ரோடை வந்து ஏற்றிடுவாங்க. அந்த ரோடு ஏற்றுனது பார்த்தா குடும்ப பிரச்சனையாகவே இருக்கும், அந்த வீட்டில் தங்கலாமா வேணாமான அளவுக்கு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணால் அது இப்போ நம்ம பக்கத்து லேண்டு பண்ணாலும் நம்மளுக்கு பாதிப்பு வருமா? கண்டிப்பாக பாதிப்பு உண்டு, பக்கத்து லேண்டு பண்ணாலும். ஆனால் அதுக்கு தான் வந்து நம்ம வந்து என்ன வாஸ்துவில் வந்து சஜஸ்ட் பண்ணுறோன்னா, ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து தனிப்பட்ட காம்பவுண்ட் வால் வந்து இருக்கணும். ஒருத்தரோட காம்பவுண்ட் வாலே வந்து நம்ம வந்து ஷேரிங்கில் வந்து நம்மளும் யூஸ் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு தனிப்பட்ட காம்பவுண்ட் வால் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து சொல்கிறோம். இந்த வாஸ்துவில் மிகவும் இன்னும் முக்கியமாக வந்து இந்த ஆண்களுக்கு உண்டான பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும்போது வடகிழக்கில் வந்து கண்டிப்பாக இந்த கார் பார்க்கிங் விடுறது, கட்டாய் இருக்கிறது, இது மாதிரி இதெல்லாம் வந்து ஆண் தன்மையை வந்து அந்த வீடு வந்து இழந்துடுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு உடம்புக்கு வந்து எப்படி தலை வந்து ரொம்ப பிரதானமாக இருக்குதோ அது மாதிரி ஒரு வீட்டுக்கு வாஸ்துன்னு பார்க்கும்போது வடகிழக்கு மூலையை தான் வந்து ரொம்ப நம்ம வந்து கவனமாக பார்க்கணும். இந்த வடகிழக்கு மூலையை வந்து கட்டாகிறது அப்படின்னு சொல்லும்போது நான் சமீபமாக வந்து ஒரு வாஸ்து பார்க்க போயிருந்தேன் சேலமுக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிழக்கில் வந்து ஜன்னலே கிடையாது, வடக்குலேயும் வந்து பார்த்திங்கன்னா வாசல் கிடையாது. ஸோ அந்த வீட்டோட ஆண் மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனை அப்படின்ற வந்து ஒரு நிகழ்வு இருக்குது. நம்ம போன உடனே வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு நான் வந்து முதல் கேள்வியே வந்து கேட்டேன், இந்த வீட்டு ஆண் மகனுக்கு வந்து இன்னும் வாரிசு இருக்காது, இன்னும் வாரிசு வந்து உருவாகலையே, வந்து உண்மையா அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலாக ஆமாம், அவர் வந்து நண்பர் வந்து ஆமாம் அவருக்கு வந்து திருமணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, அவருக்கு வந்து இன்னும் வந்து வாரிசு வந்து உருவாகலை, குழந்தை உருவாகலை அப்படின்னார். ஸோ அப்போ அந்த வீட்டுக்கு நம்ம என்ன வாஸ்து வந்து தீர்வாக சொல்லிட்டு வந்தோம்னா, ஈசானிய மூலையை வந்து சரி பண்ணுங்க, கிழக்கில் வந்து ஜன்னல் வைங்க, வடக்கில் வந்து கிழக்கு ஒட்டிய பகுதியில் வந்து தலைவாசல் வைங்க, ஸோ இப்படி வந்து காற்றோட்டம் உள்ளே வரணும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து தீர்வாக சொல்லிட்டு வந்தோம். அவங்களும் அதை ஏற்றுட்டு வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க குழந்தையின்மை இல்லைனா அந்த ஜன்னல் பிரச்சனை அப்படின்ட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருந்திருப்பாங்க, நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, ஒரு வீட்டுக்கு போனே பார்த்தா அந்த குடும்பம் பிரிஞ்சிருக்கும், டைவர்ஸ் அளவுக்கு போயிருக்கும். அதுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் ஐயா வீட்டுக்கு? இந்த குடும்பம் பிரியறது, டைவர்ஸ் ஆகுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ராகு பகவானோட சம்மந்தப்படுத்தி தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இந்த தென்மேற்கு மூலை தான் வந்து நம்ம எல்லாமே இந்த மாஸ்டர் பெட்ரூம்ன்றதை வந்து நம்ம வந்து நிர்ணயிக்கிறோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து சரியாக இருந்தால் தான் அங்கே வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை வந்து நல்லா இருக்கும். இந்த ஒற்றுமையை வந்து நம்ம வந்து அக்ஷய லக்ன பദ്ധதியில் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் அங்கே ராகு சம்மந்தப்பட்டு கெட்டு போயிருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள அந்த பெட்ரூம் ஒரு நிகழ்வு வந்து கண்டிப்பாக சரி இருக்காது. இப்போ எல்லா பிரச்சனைக்குமே காரணம் வந்து இந்த நிகழ்வுகளில் ஆரம்பித்து தான் நம்மளுக்கு வந்து அடுத்த நிகழ்வுகளுக்கு வந்து நம்ம வந்து இதாகுது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது தென்மேற்கு மூலையில் அவங்க வீடு எப்படி இருக்குது, அமைப்பு எப்படி இருக்குது, தென்மேற்கு மூலையில் பள்ளம் இருக்கா, அது மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு அந்த அமைப்பை வந்து சரி பண்ணணும்னா பண்ணிடலாம். ஐயா இப்போ வந்து எங்களால் வந்து பெருசானா செலவு பண்ண முடியாது. இப்போ வந்து ஆல்ரெடி கடனில் இருப்பாங்க, என்னால் பெருசானா செலவு பண்ண முடியாது. சின்னதாக எதனா பண்ணி இந்த கடன் பிரச்சனை தீர்வு வந்து கம்மி பண்ணலாம், ரொம்ப அதிகமாக இருக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணலாம், அதுக்கப்புறம் போக போக முழுசாக கம்மி பண்ணலாம். அந்த மாதிரி எதனா தீர்வு இருக்கையா? கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ நம்ம அந்த அக்ஷய லக்ன பദ്ധதியில் அக்ஷய வாஸ்துன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம், சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அக்ஷய வாஸ்துவில் நம்ம என்ன பிரதானமாக வந்து சொல்கிறோன்னா, நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு கிரகம் வந்து நல்ல நிலமையில் இருக்கும். இப்போ எனக்கு வந்து குரு நல்லா இருக்குது,
எனக்கு வந்து செவ்வாய் நல்லா இருக்குது, செவ்வாயோட பர்சன்டேஜ் நல்லா இருக்குது, 80% இருக்குது, 100% இருக்குது அப்படின்னும் போது அந்த திசைகளை வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து இப்போது இந்த திசைகளை வந்து யூஸ் பண்ணுங்கள், இந்த இடத்துல இருந்து முக்கியமான முடிவுகளை எடுங்க, இந்த இடத்துல வந்து நிறைய வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற வந்து தீர்வுகளை வந்து நம்ம அக்ஷய லக்ன பദ്ധதி மூலமாக நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க, மேரேஜ் அந்த இதெல்லாம் சொல்லிட்டீங்க, கடன் வாங்குறதுக்கு இந்த திசையில தான் பண்ணாதீங்கன்ட்டு. இப்போ பூஜை அறை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிச்சன் பக்கத்தில் சின்னதாக வச்சுருப்பாங்க, இன்னொன்று சென்டரில் பெருசாக வச்சுருப்பாங்க. பூஜை அறை எப்படி இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு? பூஜை அறை வந்து இப்போ நல்ல எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கில் சின்னதாக ஒரு ரூமை போட்டு பூஜை அறை வந்து இது பண்ணுறாங்க. அது வந்து இப்போதைக்கு வந்து முற்றிலும் தவறான அமைப்பு தான். அந்த வடகிழக்கு அது எப்போல்லாம் பாதிக்கப்படுதோ அப்போ வந்து வீட்டில் பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். பூஜை ரூம் வந்து நம்ம ஹாலில் வந்து மேற்கு பகுதி வடமேற்கு பகுதிகளில் வச்சுக்கலாம், அதில் வந்து தவறில்லை. இப்போ பூஜை அறை வந்து சுத்தமே பண்ண மாட்டாங்க, வெள்ளிக்கிழமைனா கூட சுத்தம் பண்ண மாட்டாங்க, சின்னதாக ஒரு வேலைக்கு ஏற்றிட்டு போயிடுவாங்க. இப்போ இருக்க உலகத்தில் வந்து எல்லாரும் வேலைக்கு போகிறதால அந்த செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு எந்த மாதிரி துன்பங்கள், எந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்? இப்போ யூஸ்வலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டும்பொழுது வாஸ்து பூஜை எல்லாம் பண்ணி எல்லாமே வந்து கரெக்டாக இது பண்ணியிருப்பாங்க. இந்த வாஸ்து பூஜை பண்ணி அவங்க வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைய இருந்திருக்கும். காலப்போக்கில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, எங்களால் சரியாக கவனிக்க முடியல, பூஜை ரூமில் வந்து தேவையற்ற பொருட்கள்லாம் அப்படியே இருக்குன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகணுமா, கண்டிப்பாக கிரியேட் ஆகும். இதுவே வந்து என்னன்னா பல பிரச்சனைகளுக்கு வந்து காரணமாகும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து கூடுமானவரில் நிறைய சாமி படங்களை வந்து வச்சுக்கிறத தவிர்த்துருங்க. இந்த பழைய எலுமிச்சம்பழங்கள், வாடிப்போன பூக்கள், வாசனை இல்லாத பூக்கள் இதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஒரு விளக்கு ஏற்றினாலும் அது வந்து காலையிலையும் மாலையிலையும் அதை சுத்தமாக வச்சுட்டு அந்த ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக வந்து நம்ம சாமி கும்பிட்டாலே நம்மளுக்கு எல்லா நன்மைகளும் கண்டிப்பாக நடக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க சிலைகள்ட்டு, சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்க பெருமாள் சிலையை வந்து நான் பூஜை ரூமில் வைக்காமல் தனியாக வச்சுருப்பாங்க, ஒரு ரூமில் தனியாக அது மட்டும் இருக்கும். அப்படிப்பட்டவங்க அந்த சிலையை வச்சதோடு சரி அதோடு விட்டுருப்பாங்க. அதனால் வீட்டுக்கு எதனா பாதிப்பு வருமா? கண்டிப்பாக பாதிப்பு உண்டு. இது சிலைகளில் பொறுத்தவரை நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6 இன்ச்சுக்கு கம்மியாக இருக்க சிலைகளை வந்து பராமரிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அந்த தெய்வத்துக்கு உண்டான முக்கியமான நாட்கள் வரும்போது அந்த பாலாபிஷேகம், நீர் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஆகாரம் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணி நம்ம அந்த வந்து சாமி சிலைகளை வந்து வச்சுக்கலாம். இப்போ 6 இன்ச்சுக்கு மேலே இருக்கிற சாமி சிலைகளை வந்து கண்டிப்பாக வந்து பராமரிக்கணும். அதுக்கு வந்து டெய்லி பூஜை நைவேத்தியம்லாம் பண்ணணும். அப்படி பண்ணாத வீட்டில் வந்து கண்டிப்பாக பிரச்சனைகள் வருமானா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். ஐயா, இப்போ வீட்டு முன்னாடியே வந்து இப்போ ஃபேஷனாக செடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மணி பிளான்ட்டு, அந்த சின்ன கொடிகள் வர மாதிரி செடிகள் வருது. இது சில பேர் சொல்கிறாங்க அந்த கொடி இருந்தால் வந்து வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரும், நீ அடுத்த வரைக்கும் முன்னேற முடியாது. அது எப்படிப்பட்டது? இப்போ நம்ம ஜென்ரலாக செடி கொடிகள்னும் போது செடி வகைகளை வந்து கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கலாம். அது என்னென்ன மாதிரி செடி வகைகளை வந்து வீட்டில் வளர்க்கலாம்னா, துளசி வளர்க்கலாம், பன்னீர் ரோஸ் வளர்க்கலாம், மணி பிளான்ட் வந்து வச்சுக்கலாம், வீட்டுக்குள்ளே வேணால் வீட்டுக்கு வெளியில் வச்சுக்கலாம், நெல்லி வச்சுக்கலாம், இந்த சின்ன மூங்கில் வாஸ்து மூங்கில் சொல்கிறாங்களா அதை வச்சுக்கலாம். பெரிய மூங்கில் வந்து வைக்கக்கூடாது. வேர் நிறைய பரவற மரங்களை வந்து வைக்கக்கூடாது வீட்டில். இந்த முருங்கை, அரளி இதெல்லாம் வந்து வீட்டுக்கு பின்பக்கம் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து பின்னாடி இடம் ஜாஸ்தி இருக்குது, என்னால் அங்கே வளர்க்க முடியும்னா நீங்கள் அதெல்லாம் வந்து பின்பக்கம் வச்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து இந்த கள்ளிச்செடி, கற்றாழை இதெல்லாம் வந்து வாஸ்துக்கு வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் தவறான அணுகுமுறை. முட்கள் இருக்கிற செடி எதுவுமே வந்து வீட்டு வாசலில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பின்பக்கம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து துளசி வந்து ரொம்ப அவசியமாக வந்து எல்லார் வீட்லேயும் வைக்கணும். துளசி ஏன் நம்ம வந்து எல்லார் வீட்லேயும் வைக்கணும் அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும் இல்லை, மோர் ஆக்சிஜனையும் வந்து அது கொடுக்குது. ஸோ அதனால் வந்து துளசியை வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தவர் வந்து ஃபாரினில் இருப்பார், ஃபாரினில் வேலை செஞ்சுருப்பார், சென்னையில் ஒரு வீடு வாங்கணும், நம்ம பூர்வீகத்தில் ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி வாங்குவார். அந்த வீடு வாங்கினதுலேருந்து பார்த்தா ப்ராப்ளமாக இருக்கும். அது ப்ராப்ளம் ஆகுமா இல்லை அது எப்படி? கண்டிப்பாக வீட்டுனாலையும் ப்ராப்ளம் உண்டு. அவருடைய சுய ஜாதகத்தினால அது வந்து ப்ராப்ளமாக வந்திருக்கும். இப்போ அவர் வந்து நல்ல நிலைமையில் இருந்திருப்பார். இங்கே வீடு வாங்கினதுக்கப்புறம் அவருடைய ஜாதகமும் சேர்த்து பார்க்கும்போது அவருடைய ஜாதகத்துக்கு அந்த வீடு வந்து சரியில்லாத நிலைமையை கொடுத்துருக்கும். அதனால் அந்த வீடு வந்து கண்டிப்பாக பிரச்சனையை கொடுத்துருக்கும். மேலும் இந்த வடமேற்கு மூலை பாதிக்கப்பட்டவங்கலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி பிரச்சனையில் வந்து நிறைய மாட்டுவாங்க. சில பேர் பார்த்தா சொந்த வீடு வாங்கின அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது. அது எப்படிப்பட்ட வாஸ்துவாக இருக்கும்? இப்போ சொந்த வீடு நான் இருப்பேன், வாடகை வீட்டில் இருப்பேன், சொந்த வீடு வாங்கியிருப்பேன், ஆனால் அந்த சொந்த வீட்டில் குடி போகவே முடியாது. மிச்சம் எல்லா என்னோட ஃபேமிலி போய்டும், ஆனால் நான் மட்டும் போக முடியாது. எதனா ஒரு தடங்களாகும், இல்லை எதனா ஒரு ப்ராப்ளம் ஆகும், வெளியூர்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மாதிரி இந்த வாஸ்து எப்படியாது?
இதுக்கும் வந்து நம்ம சுய ஜாதகம் தாங்க வந்து காரணம். இப்போ ஒரு வீட்டில் வந்து 5 பேர் இருக்காங்க, என்னால் மட்டும் அந்த வீட்டில் இருக்க முடியலன்னா அப்போ வீடு பிரச்சனை இல்லையே, அந்த என்னுடைய ஜாதகத்துக்கு அந்த வீடு வந்து சப்போர்ட் பண்ணலை. அது மாதிரி தான் வந்து நம்ம அக்ஷய லக்ன பദ്ധதியில் வந்து இவருக்கு வந்து இப்போ 12ஆம் பாவம் வேலை செய்யுதா, இப்போ 12ஆம் பாவம் இவருக்கு வந்து வேலை செய்யும்போது இவர் வந்து வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனிகளில் வந்து வேலை செய்யணும், நீங்கள் வந்து வெளியூரில் வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்மளே சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உண்டான வந்து நிலைமையும் வந்து சரியில்லையா, 2 பேருக்குமே வந்து 6-8 வருதா, இல்லை 12ஆம் இடம் சம்மந்தப்படுதுன்னா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து தற்காலிகமாக வந்து வேலை நிமித்தமாக வந்து வெளியூரில் வேலை செய்யுங்க அப்படின்ற தீர்வுகள்லாம் நம்ம கொடுப்போம். இது வந்து வாஸ்துவும் இருக்குது, வாஸ்து கூட ஜாதகமும் இதை சேர்த்து வச்சு பார்த்தா தான் இதுக்கு சரியான தீர்வு சொல்ல முடியும். ஐயா, எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ வீட்டு பக்கத்து நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்தா ஒரு மரம் வரப்பாங்க. அந்த மரம் வந்து அவங்க இடத்துக்கு கரெக்டாக ஒரு வாஸ்துபடி வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த மரம் நம்ம வீட்டை விட்டு வளர்ந்த அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா நம்ம வீட்டுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா, இல்லை அது? கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வந்து நிறைய வந்துட்டுருக்கு. இது ஏன்னா அவங்க வந்து தென்மேற்கு மூலையில் வந்து மேற்கு பக்கமோ தெற்கு பக்கமோ வந்து ஒரு தென்னை மரம் வளர்க்குறாங்கன்னு வச்சு, அந்த தென்னை மரம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு வளர்கிற வரைக்கும் நமக்கு வந்து அது வந்து கிழக்கில் இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு பிரச்சனை தெரியாது. அந்த தென்னை மரம் வளர நம்மளுடைய வீட்டுக்கு அது கிழக்கு பக்கமாகவோ வடக்கு பக்கமாகவோ அமைஞ்சிச்சுன்னா அந்த மரம் வளர நம்ம வீட்டில் வந்து வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகள் வருமானா கண்டிப்பாக அதுவும் வந்து ஒரு பிரச்சனையே கொடுக்கும். ஐயா, வாஸ்து பச்சை தீர்க்க எதனா ஆலயம் இருக்கா? இல்லை, இப்போ இந்த ஆலயம் போனால் கொஞ்சம் அந்த வாஸ்து வந்து தீர்வு எனக்கு வாஸ்து பார்க்குற அளவுக்கு இல்லை, ஆனால் தீர்வு எனக்கு ஆலயம். இப்போ மெயினாக வந்து நம்ம வாஸ்துவில் வந்து வடகிழக்கு மூலை அப்படின்றது வந்து ரொம்ப பிரதானமாக பார்க்குறோம். இந்த வடகிழக்கு மூலை வந்து நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது, என்னால் வந்து எந்த முடிவும் வந்து எடுக்க முடியல, எனக்கு வந்து ஒரே சோம்பலாக இருக்குது அப்படின்றவங்கெல்லாம், வடகிழக்கு பிரச்சனையும் இருக்கவங்கெல்லாம் இங்கே நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் கொளத்தூர் என்ற கிராமத்தில் பிரித்யங்கரா தேவி கோயில் வந்து ஈசானிய மூலையில் வந்து பிரித்யங்கரா தேவி கோயில் வந்து இருக்குது. அந்த ஈசானிய மூலையில் இருக்கிற பிரித்யங்கரா தேவியை வந்து அமாவாசை அன்னைக்கு அங்கே நடக்கக்கூடிய நிகும்பலா யாகம் சொல்லுவாங்க, முலகாய் யாகம், அதில் வந்து கலந்துக்கிட்டு அவங்களால முடிஞ்ச ஒரு உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மன தீர்வுகள், ஒரு முடிவு எடுக்க முடியாதது, மனசஞ்சலம், இந்த வாஸ்து குறைபாடு உள்ள ஈசானிய குறைபாடு உள்ள வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டுகளுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். இது வீட்லேருந்து எதனா பூஜை பண்ணலாமா? வீட்லேயும் வந்து விளக்கு ஏற்றுறது அந்த மாதிரி எதனா பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். வீட்டில் வந்து நம்ம எந்த பக்கம் வந்து நம்மளுக்கு வாஸ்து வந்து சரியில்லையோ அதுக்கு வந்து நம்ம ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்து அதுக்கேற்ற தீர்வுகளை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஐயா, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம் வைப்பாங்க, அதுக்கும் வாஸ்து இருக்கா? கண்டிப்பாக வாஸ்து இருக்குது. இப்போ நம்ம மாடி தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா அது தொட்டிகளில் வந்து தண்ணி வந்து லீக் ஆகிட்டே இருக்கும். தண்ணி வந்து அதிகமான அளவு லீக் ஆகக்கூடாது, அதுவும் வந்து ஒரு விதமான வாஸ்து குறைபாடு தான். அதே மாதிரி அந்த அதிக பாரம் உள்ள தொட்டிகளை வந்து ஈசானிய மூலையில் வந்து வைக்கக்கூடாது. கொஞ்சமாக லிமிட்டாக வந்து தொட்டிகளை வந்து தென்மேற்கு மூலையில் வந்து கொஞ்சம் வச்சு நம்ம பராமரிச்சுக்கலாம். பட் அதுவுமே தோஷம் இருக்குமான்னா தோஷம் கண்டிப்பாக உண்டு. ஒரு வாஸ்து வீடை நான் பார்த்து சந்தோஷமாக இருக்கணும், அது எப்படி பார்க்கணும்? நான் இப்போ நம்ம சந்தோஷமாக ஒரு வீடு கட்டணும், ஒரு இடத்த வந்து தேர்வு செஞ்சு அதை வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம முதல் பார்க்கக்கூடியது வந்து மனை தேர்வை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இந்த மனைகளோட அகலம் நீளம் அகலம் வந்து 1:1 இருக்கலாம், சதுரமாக இருக்கலாம், செவ்வகமாக இருக்கலாம், 1:1.5 இருக்கலாம், 1:2 இருக்கலாம். இது இன்பிட்வீனில் 1:1.25 1:1.75 அது மாதிரி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வாஸ்துக்கு வந்து சரி வராது. அது நீள அகலங்கள் இருக்குது, அது வந்து நம்ம மனையை தேர்வு செய்யும்போது அவங்களுக்கு கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்னா, இந்த மனையில் நம்ம தேர்வு செஞ்ச மனையில் ஏதாவது வாஸ்து தோஷம் இருக்கா, சல்லிய தோஷம் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கு தீர்வாக நம்ம என்ன பண்ணோம்னா, அது முதல் வாஸ்து பூஜை, பைரவர் பூஜை இதெல்லாம் வந்து அந்த மனையில் வந்து நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீடு கட்ட ஆரம்பித்தோம்னா அந்த வீடு நல்ல சுபிட்சமாக இருக்கும், எல்லா வளங்களையும் நலன்களையும் கொடுக்கும். ஐயா, வாஸ்துவை பற்றியும் வாஸ்து இருக்கிற டவுட்டுங்களை பற்றியும் தெளிவாக ஒரு நேயர்களுக்கு தெளிவான பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப நன்றியா. நன்றி. ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்களுக்கு நன்றி.